இந்த லைசன்சிங் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, இப்போ ஆர்பிஐ கிட்ட நம்ம போயிட்டு நாங்கள் இந்தியாவில் ஒரு பேங்கிங் டிரான்சாக்ஷன் சார்ந்து ஒரு பெரிய ஃபார்ம் ஆரம்பிக்கிறோம், டிஜிட்டல் ஃபார்மையும் ஆரம்பிக்கிறோம், அதுக்கு லைசன்ஸ் வேணுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆர்பிஐ எடுத்தது இருந்தால் திரும்ப லைசன்ஸ் அப்படின்னு கொடுத்துட மாட்டாங்க, 1008 கண்டிஷன்ஸை போடுவாங்க. அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டு ஓகேன்னா மட்டும்தான், சைன் பண்ண மட்டும்தான் லைசன்ஸ் உங்கள் கையில் கிடைக்கும். இப்படி ஆர்பிஐ லைசன்ஸ் கொடுத்துச்சா, அந்த லைசன்ஸில் இருக்கிற கண்டிஷன்ஸை அந்த கம்பெனி மீறுது அப்படின்னா அந்த லைசன்ஸை எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணலாம். ஆர்பிஐக்கு அந்த அதிகாரம் இருக்குது, அதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க சொல்கிற காரணங்கள் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. இதில் மொதல் காரணம், பேடிஎம் சார்ந்து கஸ்டமர்ஸ் இருப்பாங்களா, அவங்களோட எல்லா தகவல்களையும் நீங்கள் ஒழுங்காக தான் மெயின்டைன் பண்ணுறீங்களா, இல்லைனா இந்த மேண்டிட்ரின்னு சொல்லிட்டு ஸ்டார்ஸ்லாம் தூக்கிட்டு ஒரு சில இடங்களில் பிளாங்காக அந்த கஸ்டமர் ஃபில் பண்ணி கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா. கேஒய்சின்னு அர்த்தம் நோ யுவர் கஸ்டமர், அதாவது பேங்க்கோட கஸ்டமர் யாருன்றதை பேங்க்குக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எல்லாமே போய் முடிகிற இடம் ஆர்பிஐ கிட்ட. ஓகே, ஃபினான்ஷியல் சார்ந்த எந்த விஷயம் முதல்ல ஆர்பிஐ கிட்ட முடியுது. இன்னொரு பக்கம் பணம் சார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம இங்கே விட்ரா பண்ணுறதோ இல்லைனா டெபாசிட் பண்ணுறதோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டு தரப்புக்கு நடுவில் யார் இருக்கா, இந்த பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பேங்கிங் ஃபேம் இருக்குல்ல, அவங்க நம்ம ரெண்டு பேருக்கும் பாலமாக இருக்கணும், ஆர்பிஐக்கும் பொதுமக்களுக்கும். இங்கே இதுதான் பெரிய கன்சர்னு. முதல்ல இந்த பேங்கர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகே இது கரெக்டான கஸ்டமர் தான் அப்படின்ட்டு. அப்போ தானே கரெக்டாக பேங்கிங் டிரான்சாக்ஷன் நடக்கும், ஆர்பிஐ அதை ரெகுலேட் பண்ண முடியும். இங்கே கேஒய்சியே பிரச்சனை, அதுவே நீங்கள் பெருசாக மெனக்கட மாட்டீங்க அப்படின்னா ஆர்பிஐக்கு கோவம் வருமோ வராதா, இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம், இந்த ஃபண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணுற விதம் ப்ராப்பராக இல்லை, இம்ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு எவ்வளோ ஃபண்ட்ஸை எப்படிலாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும்னு பெரிய விதிகளே இருக்குது ஆர்பிஐ பட்டியலில். அதையெல்லாம் அந்த பேடிஎம் சரியாக மதிக்கலன்றதான் ஆர்பிஐயோட பெரிய குற்றச்சாட்டு. மூணாவது காரணம் என்ன சொல்கிறாங்க, இந்த டெக்னாலஜி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் கேப்ஸ் நிறைய இருக்குங்க, நீங்கள் சரியாலாம் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி தெரியல, 1008 குளறுபடிகள் நடந்துக்கிட்டு இருக்குன்ற மாதிரி அவ்வளோ குற்றச்சாட்டுகள் எடுக்கிறாங்க. இதில் அல்டிமேட்டாக நாலாவது காரணம் என்ன சொல்கிறாங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அது கவலை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. அதாவது ஏதாவது பணம் சார்ந்து கஸ்டமருக்கு இஷ்யூ வருது அப்படின்னா நீங்கள் என்ன கேரண்டி பண்ண முடியுது, அதில் பெருசாக உங்களால் எதுவுமே அடுத்த லெவல் போக முடியலையே. நீங்கள் மட்டும் ப்ராஃபிட் பார்ப்பீங்க, ஆனால் மற்றவங்களாம் லாஸ் பார்த்துட்டு இருக்கணுமா, இது சரிப்பட்டு வராதுங்க. நடுநடுவில் காட்டுறீங்க, லாஸ் கணக்கு காட்டுறீங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இது எனக்கு சரியாக படலை. இதனால் 4 காரணங்களையும் மையப்படுத்தி நாங்கள் உங்களோட பேங்கிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்கு. அதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம், நாங்கள் எடுத்ததும் கேன்சல் பண்ணலை, ஏற்கனவே ஃப்ளாக் பண்ணோம், இது போல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களை வார்ன் பண்ணோம், சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கூட நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அப்பயாச்சும் நீங்கள் ஒழுங்காக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இல்லையே, உங்கள் பேங்கிங் ஆப்ரேஷன் அதுக்கப்புறமும் தொடர்ந்து ஒரு மாதிரி கிளம்ஸியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ரெகுலேட்டரி வயலேஷன்ஸ் அதிகமாக பண்ணியிருக்கீங்க, சூப்பர்வைசரி கன்சர்ன்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட பேங்கிங் லைசன்ஸை நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்னு தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கு ஆர்பிஐ.